கடலூரில் சுனாமி பேரலை தாக்கியதின் 21வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஸ்ரீதர். சுனாமி பேரலையால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் கடலூரும் ஒன்று. தற்போது அங்கு நினைவு தினம் எவ்வாறு அனுசரிக்கப்படுகிறது? கூடுதல் விவரம். டிசம்பர் 26 என்றாலே கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்கள் சோகத்தில் ஆழ்ந்துவிடும். காரணம் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட ஆழிப்பேரலையில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். கிட்டத்தட்ட 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களும் பொதுமக்களும் இதில் உயிரிழந்த காரணத்தினால் இந்த 26ஆம் தேதி அன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். பெரும்பாலான வீடுகள் சோகத்தில் தான் ஆழ்ந்திருக்கும். காரணம் 700 பேர் உயிரிழந்த காரணத்தினால் இந்த சோகம் கடலூர் மாவட்டத்தில் 20 ஆண்டுகள் கடந்து இதுவரை நீங்காமல் ஒரு வடுக்கலாக உள்ளது. அதற்காக ஒவ்வொரு மீனவ கிராமத்திலும் பேரணியாக சென்று கடலில் பால் ஊற்றி மலர் தூவி கடல் தாயை இனி ஒரு காலங்களில் எங்கள் மேல் இதுபோல் ஒரு கோபத்தை காட்ட வேண்டாம் என்று கண்ணீரோடு வேண்டிக் கொள்வார்கள். அந்த காட்சியை தான் கழுகு பார்வை காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 49 மீனவ கிராமங்களும் இதே நிலைதான். ஒவ்வொரு மீனவ கிராமங்களிலும் இதுபோல் கும்பலாக கடலை நோக்கி வந்து இனி இந்த போல் ஒரு கோபத்தை காட்ட வேண்டாம், உயிரை பறிக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து மீனவ கிராமத்திலும் இதே நிகழ்வு இன்று மாலை வரை நடைபெறும். பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பல அமைப்புகளும் இந்த நினைவஞ்சலில் வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் உயிரிழந்தவர்களுக்கு. அதுபோல்தான் இன்றும் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் கடற்கரை கிராமம் தற்போது சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ.